வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 5/6/2025 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, மேக்ஸ் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, யாரெல்லாம் என்டிபிசி சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, சரிங்களா, மினிமம் என்ன மார்க் நீங்கள் எடுத்தனாலும் சிபிடி 2 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவங்களாம் வந்து நீங்கள் என்ன படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். மேக்ஸில் வந்து நீங்கள் 35 நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, சரிங்களா, இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாம், சரிங்களா, ரீசெண்டாக நடந்த ரயில்வேனுடைய எல்லா எக்ஸாம் இருக்கு இல்லையா, 2024 நடந்தது, 2024 2025 வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, ஆர்ஆர்பி, ஜேஇ, ஏஎல்பி, அந்த மாதிரி எல்லா ஷிஃப்ட்லையும் கிட்டத்தட்ட வந்து இப்போ நடந்த என்டிபிசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 100 கொஷின்ஸ் வரைக்கும் 100 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா, இதை நல்லா போட்டுக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி அதுக்கடுத்து நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா, ரயில்வேல 100 ப்ரீவியஸ் இயர் கொஷின், சரிங்களா, அடுத்து ப்ளஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கு இல்லையா, லாஸ்ட் இயர் சிஜிஎல், அப்புறம் சிஹெச்எஸ்எல், இதில் வந்து மொத்தம் வந்து 40 கிட்டத்தட்ட ஒரு 80 ஷிஃப்ட் கொஷின் இருக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட மொத்தம் வந்து இந்த 200 ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் நீங்கள் போட்டு போங்க. இதுலேருந்து இதை தாண்டி வேறு எங்கேயுமே அந்த கொஷின் வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் வந்து பேஸ்டாக வந்து அவங்க எப்போயுமே கொஷின் வந்து நிறைய எடுப்பாங்க. ஸோ இந்த நான் சொல்லியிருக்க கொஷின்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோன்னா, 2 பைப் கொடுத்தாங்க. ஏபின்னு சொல்லி 2 பைப் இருக்குது. அந்த பைப் வந்து 7800 லிட்டரு கொள்ளளவு உள்ள ஒரு டேங்கை வந்து 12 மணி நேரம் அப்புறம் 10 மணி நேரத்தில் தனித்தனியாக வந்து நிரப்புறாங்க. இப்போ வந்து இந்த 2 பைப் வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா, அது வந்து 8800 லிட்டரு உள்ள ஒரு டேங்கை வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்புன்றதான் கேள்வி. நமக்கு நார்மலாக என்ன கொடுப்பாங்க, ஒரு பைப்பினுடைய டைமிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து கொள்ளளவு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி, அடுத்து அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி, கடைசியாக வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்சர் பண்ணணும். பட் இங்கே டேரெக்டாகவே வந்து அந்த பைப்பினுடைய எஃபிஷியன்சி டேரெக்டாகவே கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, டேங்கோட கெப்பாசிட்டி 7800 லிட்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தனித்தனியாக வந்து 12 அப்புறம் 10 மணி நேரத்தில் வந்து நிரப்பதாக சொல்லிட்டாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி அப்பான் எஃபிஷியன்சி. சரிங்களா, அப்போ எஃபிஷியன்சி என்ன வரும், எஃபிஷியன்சி ஈக்குவல் டு கெப்பாசிட்டி அப்பான் டைம் சொல்லி வரும். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7800, அந்த டேங்கோட கொள்ளளவு 7800 லிட்டரை வந்து 12 மணி நேரத்தில் நிரப்புவாங்க. ஸோ அது வந்து எஃபிஷியன்சி, ஏவோட எஃபிஷியன்சி. பியோட எஃபிஷியன்சி 7800 வகுத்தல் 10. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏபி 2 பைப்புமே சேர்ந்து வந்து இந்த 8800 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள டேங்கை வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ டைம் ஏ ப்ளஸ் பியோட டைம் என்ன வரும், அவங்களுடைய அந்த டேங்கோட கெப்பாசிட்டி அப்பான் அவங்களுடைய எஃபிஷியன்சியோட கூடுதல். சரிங்களா, அவங்களோட எஃபிஷியன்சியோட கூடுதல் என்ன வரும், 7800 வகுத்தல் 12 ப்ளஸ் 7800 வகுத்தல் 10. சரிங்களா, இதில் 7800 மேலே இருக்கா, அது வந்து காமனாக வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 வகுத்தல் 12 ப்ளஸ் 1 வகுத்தல் 10 சொல்லி வரும். ஸோ 8800 வகுத்தல் 7800 இன்ட்டு, சரிங்களா, இதில் வந்து 00 அடி கொடுத்துடலாம். அடுத்து இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60ன்னு சொல்லி வரும். சரிங்களா, 60னா அப்போ மேலே வந்து 5 கூட்டல் 6 சொல்லி வரும். ஸோ அதை சுருக்குனீங்க அப்படின்னா 88 வகுத்தல் 78 இன்ட்டு 60 வகுத்தல் 11 சொல்லி இருக்கும். சரிங்களா, இதை வந்து கூட்டினீங்க அப்படின்னா 11 வகுத்தல் 60ன்னு சொல்லி வரும். ஸோ இங்கே வகுத்தல் 60 வந்து மேலே பெருக்கல்ல போயிடும். சரிங்களா, அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 11க்கு 8 தடவை அடியாகி போயிடும். இதில் எல்லாத்தையும் சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 80 வகுத்தல் 13ன்றது அது ஏபி 2 பைப்பும் சேர்ந்து வந்து இந்த டேங்கை வந்து நிரப்புறதுக்கான டைமாக இருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், இது நேற்று பார்த்தா அதே சேம் கான்செப்ட் தான். சரிங்களா, ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா, கான்செப்ட் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா, ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு டாக்ஸி வந்து 2 கேப் வந்து 54 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 54 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ரெண்டு கார் வந்து பயணிக்குது. அது வந்து ஒவ்வொன்றுக்கும் இடைவெளியில் வந்து 29 நிமிஷம் வந்து இடைவெளி இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு டாக்ஸி போனதுக்கப்புறம் 29 நிமிஷம் கழித்து இன்னொரு டாக்ஸி வந்து சேம் ஸ்பீடில் வந்து பின்னாடியே போகுது. சரிங்களா, இப்போது அதுக்கு எதிர் திசையில் வந்து ஒரு மனிதன் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கடந்து வர்றான். அவன் வந்து இந்த 2 டாக்ஸியை வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் ஆகுது. சரிங்களா, ஸோ இது சேம் டேரக்ஷனில் போகுது. இதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து அந்த மனிதன் வர்றான். சரிங்களா, இப்போது அந்த மனிதனுடைய ஸ்பீடு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தேவை, டைம் தேவை. சரிங்களா, ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த கணக்கில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். இந்த காரோட லென்த்து தான் வந்து இங்கே டிஸ்டன்ஸ். சரிங்களா, இது மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதை தான் அந்த மனிதன் வந்து கடக்கலாம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்ன்ற ஃபார்முலாவில் வந்து போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம், அந்த லென்த்தை வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம், காரோட லென்த்தை. ஸோ ஏ ஈக்குவல் டு ஸ்பீடு எவ்வளவு, 54 km/h. சரிங்களா, 54 km/h இன்ட்டு 29 மினிட்ஸ்ன்றது ஹவருக்கு மாத்திரம் 29/60. சரிங்களா,
இது வந்து ஏவோட மதிப்பு. அதே நேரத்தில் இந்த சைடில் ஏவோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதே சேம் கான்செப்டில் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் அண்ட் டைம் ஃபார்முலா போட்டிங்கன்னா, இங்கே வந்து காரோடைய லென்த்தும் காரும் மனிதனும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வர்றதுனால அவங்களுடைய ஸ்பீடை வந்து கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? அப்போ 54 + x கிலோமீட்டர்ன்றது அவருடைய ஸ்பீடு இன்ட்டு டைம் என்ன பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம்ன்றதை ஹவருக்கு மாற்றிருக்கோம். 12/60. ஸோ இங்கே ஒரு ஏவோட மதிப்பு கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ஏவோட மதிப்பு இருக்குது. அப்போது ரெண்டையும் சமப்படுத்திடலாமா? ரெண்டையும் சமப்படுத்தினீங்க அப்படின்னா என்ன வரும்? 60 அடி ஆயிரும். அடுத்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 29:54 இருக்குது. சரிங்களா? இந்த 12 வந்து உள்ளே கொண்டு போனீங்கன்னா 12:54 + 12x சொல்லி வருமா? அப்போது 12:54 29:54 12:54 கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி 17:54 கிடைக்கும். சரிங்களா? = 12x சொல்லி வரும். சரிங்களா? இப்போ 12 அடி எடுத்திங்கன்னா 9 12 2 6 12 9 6 54. சரிங்களா? மறுபடியும் சுருக்குனீங்க அப்படின்னா 17 × 9 153 / 2 = 76.5ன்றது தான் அந்த மனிதனுடைய ஸ்பீடு. அடுத்து இந்த கணக்கு உண்மையிலே சூப்பர் கணக்குப்பா. சரிங்களா? நீங்கள் ரயில்வே எக்ஸாமில் NTPC CPT 2 கிளியர் பண்ண நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியேற தான் செய்வீங்க. சரிங்களா? எவன் ஒருத்தன் கான்செப்ட்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கானோ அவன் மட்டும்தான் வந்து உள்ளேயே போவான், மற்றவன் பூரா வெளியேறிடுவான். சரிங்களா? இந்த கணக்கு வந்து அதுக்கு ஒரு உதாரணம். If the selling price of the bet is 2 times of initial, then the profit is 10 times of the initial. Find the initial profit percentage. வேறு ஒன்றும் இல்லை, செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்தது போல் 2 மடங்கு, ஒரு பெட்டினுடைய செல்லிங் ப்ரைஸ் விற்பனை வந்து ஆரம்பத்தில் இருந்தது போல் 2 மடங்காக மாறும் பொழுது அதனுடைய ப்ராஃபிட் என்னவாது 10 மடங்காக மாறுதான் ஆரம்பத்தில் இருந்தது போல். அப்படின்னா இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? வேறு எந்த வேலையும் கொடுக்கல. நமக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் என்ன? ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட் = SP - CP, அவ்வளோதாங்க. இதுதான் இனிஷியல் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். சரிங்களா? இப்போ என்ன கணக்கில் கொடுத்துட்டாங்க? செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆகும் மொத்தத்தில் ப்ராஃபிட் வந்து 10 மடங்கு ஆகுதான், அவ்வளோதான். இது அப்படியே போட்டுருங்க. 10 ப்ராஃபிட் = 2SP - CP, அவ்வளோதாங்க. இப்போது இந்த ப்ராஃபிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் உள்ள. அப்போ 10 × SP - CP = 2SP - CP. உள்ளே கொண்டு போனீங்கன்னா 10SP 10 CP = 2SP - CPன்னு சொல்லி வரும். இங்கிட்ட இருக்க 2 SP இந்த பக்கம் வரும், மொத்தத்தில் மைனஸில் வரும். அப்போது 10லேருந்து 2 போச்சுன்னா 8 SP. அதே நேரத்தில் இங்கே இருக்க -10 அந்த பக்கம் +10 மாறும். +10ஓட -1 கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 9 CPன்னு சொல்லி வரும். ஸோ அப்போ 8 SP 9 CPக்கு சமமாக இருக்குது. இப்போ மாறிலி பூரா ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இதோட அர்த்தம் என்னென்னா 8 × SP = 9 × CPன்னு சமம், இதோட அர்த்தம். ஸோ அப்போ பெருக்கல் இருக்கிறப்பறம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா மாறிலி பூரா ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா SP/CP = 9/8ன்னு சொல்லியிருக்கும். ஸோ CPயோட வேல்யூ 8, SPயோட வேல்யூ 9. ஸோ 8லேருந்து 9 வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹1 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் அப்பான் CP × 100 = 12.5% தான் வந்து இனிஷியல் ப்ராஃபிட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, the ratio of the two numbers 17:6. 2 எண்களோட விகிதம் வந்து 17:6ன்னு சொல்லி விகிதத்தில் இருக்குது. அதோட LCM மற்றும் HCFனுடைய பெருக்கல் பலன் வந்து 102. அப்படின்னா அந்த LCM மற்றும் HCFனுடைய தலைகீழினுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 17:6னா 17x 6xன்னு சொல்லியிருக்கும். அதோட LCM என்ன வரும்? 17 × 6 × x. சரிங்களா? இதுதான் அதனுடைய LCM. அதோட HCF என்ன வரும்? 2லே காமனாக இருக்கிறது x மட்டும்தான். ஸோ எக்ஸ்ன்றதான் அதனுடைய HCF மீப்போவா. ஸோ இது ரெண்டுடைய பெருக்கல் பலன் எவ்வளோக்கு சமமாக இருக்குது? 17 × 6 × x × x = எதுக்கு சமமாக இருக்குது? 102க்கு சமமாக இருக்குது. ஸோ அடி எடுத்திங்கன்னா 17 எவ்வளவு? 102. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 1ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே இந்த இடத்துல போடுங்க. 1/LCM + 1/HCF = 1/LCயத்தோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு இங்கே புட் பண்ணிங்க அப்படின்னா 17 × 6ன்னு சொல்லி வரும். HCFோட மதிப்பு 1ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போது 1/LCM 1/17 × 6 + 1/1 HCFோட மதிப்பு 1 இல்லையா? ஸோ இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும்? 103/2 102ன்றதான் ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட்டஸ்ட்? கொடுக்கப்பட்ட ரேஷியோவில் எது இருக்கிறதுலே ஹையஸ்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். சரிங்களா? இந்த பகுதி மற்றும் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்களுடைய வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். அதில் இருக்கிறதுல எது வந்து லோவஸ்ட்டோ, சரிங்களா, இருக்கிறதுல எது வந்து லோவஸ்ட்டோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட்டு ரேஷியோவாக இருக்கும். சரிங்களா? இருக்கிறதுல எது ஹையஸ்ட்டோ
அதுதான் வந்து அந்த வித்தியாசம் வந்து இருக்கிறதுல எதுக்கு வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து அந்த ரேஷியோ தான் வந்து லோவஸ்ட் ரேஷியோவாக இருக்கும். சரிங்களா? இங்கே கிரேட்டஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இருக்க லோவஸ்ட் வித்தியாசம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50/59. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ரேஷியோவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது நேற்று பார்த்த கணக்கிலோட சேம் மாடல் தான். ஏபி அப்புறம் சிடி இந்த ரெண்டு கோடுகள் வந்து ஒன்றுக்கொண்டு இணையாக இருக்காமா. சரிங்களா? பிக்யூன்ற ஒரு கோடு வந்து ஏபி அப்புறம் சிடியை வந்து இ அப்புறம் எஃப்ன்ற இடத்துல விட்டுது. ஸோ பிக்யூன்ற கோடு வந்து இ அப்புறம் எஃப்ன்ற இடத்துல இந்த ரெண்டு கோடையை வந்து வெட்டுது. அப்படின்றப்போ பிஇபியோட மதிப்பு கொடுத்தாங்க 59 டிகிரி. பிஇபியோட மதிப்பு 59 டிகிரி. அடுத்து ஜின்ற ஒரு பாயிண்ட் ஏபி அப்புறம் சிடிக்கு இடையில இருக்கான். ஸோ ஜின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து ஏபி அப்புறம் சிடிக்கு இடையில வந்து இருக்குது. இப்போ வந்து பிஇஜி சரிங்களா? பிஇஜியோட மதிப்பு எவ்வளவு 50 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் ஜிஎஃப்இ இதோட மதிப்பு 33 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த இஜிஎஃப் இதனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்கலாம். இது ஒரு முக்கோணமா? சரிங்களா? நீ டேரக்ட் கான்செப்ட்லையும் போடலாம். சரிங்களா? டேரக்ட் கான்செப்டில் எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா முக்கோணம் இது ஒரு முக்கோணமாக இருக்கான், இதனுடைய வெளிக்கோணமாக இருக்கான். ஸோ வெளிக்கோணத்தினுடைய கூடுதல் சரிங்களா? அந்த வெளிக்கோணத்தினுடைய மதிப்பு உள்ளெதிர் கோணங்கள் இதுக்கு எதிர்பக்கம். இது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கோணம் இ, இது உள்பக்கம் இருக்கக்கூடிய கோணம் இ. சரிங்களா? இந்த வெளிக்கோணத்தினுடைய மதிப்பு இதுக்கு எதிர்பக்கம் இதுக்கு உள்ளெதிர் கோணங்களான இதனுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இந்த கான்செப்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த வெளிக்கோணத்தோட மதிப்பு என்ன இருக்கும் 109 டிகிரி சொல்லி இருக்குமா. இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 33 டிகிரி சமமாக இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 76 டிகிரின்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் அப்படி இல்லை சரிங்களா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னா ஒரு நேர்கோட்டினுடைய கோணம் 180 டிகிரி சரிங்களா? 180 டிகிரி. அப்போது இது மொத்தமும் 180 டிகிரியாக இருக்குமா? இது மொத்தமும் 180 டிகிரி அப்படின்னா இது ரெண்டுமே வந்து 109 டிகிரி. அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும் 71 டிகிரியாக இருக்குமா? ஸோ இதோட மதிப்பு 71 டிகிரியாக இருக்குமா? இந்த உள் பக்கத்தோடைய மதிப்பு 71 டிகிரி. ஸோ முக்கோணத்தோட 3 கோணங்களை கூடுதல் 180 டிகிரின்ற கான்செப்டில் 180 மைனஸ் 71 ப்ளஸ் 33 டிகிரியோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் 104 டிகிரி. அப்போ அதோட மதிப்பு என்ன இருக்கும் 76 டிகிரின்றது தான் எக்ஸோட மதிப்பு. சரிங்களா? இப்படியும் போடலாம். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி டிவிசிபிள் ஆஃப் 7? ஒரு 7ஆல் வகுப்படக்கூடிய எண் எதுன்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்பர் கொடுத்தாங்கன்னா 7ஆல் வகுப்படுறதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அந்த டிஜிட்டோடைய கடைசி எண் சரிங்களா? கடைசி இலக்கம் என்ன இருக்கோ அதை வந்து 2ஆல் பெருக்குங்க. 2ஆல் பெருக்கி வரக்கூடிய மதிப்பை மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரோட கழிச்சிட்டிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எண்ணை வந்து 7ஆல் வகுத்தீங்கன்னா அந்த எண் வந்து 7ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இந்த என்டையர் டேர்மை வந்து 7ஆல் வகுப்படும். அப்படி 7ஆல் வகுப்படணும்னா அது வகுப்படாது, அவ்வளோதான். சரிங்களா? அப்போது இங்கே 875 இதை பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் கடைசி டிஜிட் 5 வந்து 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் 10. ஸோ 87 மீதி இருக்கிற ரிமைனிங் டிஜிட் என்ன 87. 87 10 கழிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன 77. இந்த 77 7ஆல் வகுப்படுமா அப்படின்னா 7ஆல் வகுப்படும். அப்படின்னா இந்த முழுமையான எண்ணும் வந்து 7ஆல் வகுப்படும். சரிங்களா? இதே 5 டிஜிட் 6 டிஜிட் கொடுத்தாங்க அப்படின்னா இதே சேம் கான்செப்ட் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 8 7 8 6 சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்போ 6ஆல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6 × 2 12. ஸோ 878 வகுத்தல் 12 அப்படின்னா என்ன வரும் 878 மைனஸ் 12 ஈக்குவல் டு 866. 866 சரிங்களா? 866 7ஆல் வகுப்படுமா பாருங்கள். அப்படி இதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 866 6 வந்து மறுபடியும் 2ஆல் கடைசி டிஜிட் வந்து 2ஆல் பெருக்குனீங்கன்னா வரக்கூடிய விதி 12. ஸோ அதை சுருக்குனீங்க அப்படின்னா 74. ஸோ 74 7ஆல் வகுப்படுமா அப்படின்னா வகுப்படாது. அப்படின்றப்போ இந்த என்டையர் டேர்ம் வந்து 8686ன்றது வந்து 7ஆல் வந்து வகுப்படாது. சரிங்களா? அந்த மாதிரி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கடைசி டிஜிட்டை வந்து 2ஆல் பெருக்குறீங்க, பெருக்கி வரக்கூடிய மதிப்பை வந்து ரிமைனிங் டிஜிட்டோட கழிக்கிறீங்க. கழிச்சதுக்கப்புறம் அந்த எண் வந்து 7ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இந்த மொத்த எண்ணும் வந்து 7ஆல் வகுப்படும். இதுதான் கான்செப்ட். அடுத்து ஒரு போட் அண்ட் ஸ்ட்ரீம் கணக்கில் சூப்பர் கணக்கு வாங்கிக்கலாம். ஒரு போட்டு வந்து 51 நிமிஷம் சரிங்களா 10.2 கிலோமீட்டர் வந்து கடக்கிறதுக்கு அப்ஸ்ட்ரீமில் சரிங்களா நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் வந்து கடக்கிறதுக்கு 51 நிமிஷம் எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த போட் அப்புறம் நீரினுடைய வேகத்துக்கு ஸ்பீடுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னா 7:6 ஆமாம். சரிங்களா? இப்போ வந்து அந்த போட்டு வந்து 17.7 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்லையும் 66.3 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்லையும் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதான் கேள்வி. சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு
போட்டோடைய ஸ்பீடு, அப்புறம் நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு கடைசி வந்து டிஸ்டன்ஸ் தெரியுது. சரிங்களா, டிஸ்டன்ஸ் தெரியுது, நமக்கு டைமிங் கேட்குறாங்க. அப்படின்னா ஸ்பீட் ஆஃப், சரிங்களா, ஸ்பீடு எதோட ஸ்பீட்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் போட முடியும். போட்டோட ஸ்பீடு அப்புறம் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ரெண்டையும், நீரோட்டத்தோட ஸ்பீடு ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கணக்கு வந்து போட முடியும். சரிங்களா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, போட் டேக்ஸ் 51 minutes டு கோ 10.2 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்ஸ்ட்ரீமில் அவங்களுடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். இங்கே டைம் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஹவருக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். 15/16, 51/60. ஸோ 10.2 டிஸ்டன்ஸு வகுத்தல் 51/60ன்றது அப்ஸ்ட்ரீமில் வந்து அந்த அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு. சரிங்களா, அப்போது இங்கே 110.2 எப்படி எழுதலாம், 102/10ன்னு சொல்லி எழுதலாம். 102/10ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த 51 வகுத்தல் இருக்க 60 வந்து அப்படி மேலே போகுது. இந்த மேலே போகும்போது பெருக்கலாம் மாறுது. ஸோ 60ம் 10 அடி எடுத்தோம் அப்படின்னா 6 தடவை போகும். சரிங்களா, அடுத்து 51யும் 102 அடி எடுத்தோம்னா 2 தடவை போகும். இது வந்து அப்போது ஸ்பீடு எவ்வளவு, 12 km/h. சரிங்களா, ஸோ அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 12 km/h. சரிங்களா, இப்போ வந்து இது என்னது, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. நமக்கு ஸ்பீடோட ரேஷியோ, போட் அப்புறம் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, போட் அப்புறம் ஸ்ட்ரீமோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ஸ்ட்ரீமில் வந்து போட் அப்புறம் ஸ்பீடோட, அப்ஸ்ட்ரீமில் வந்து ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் மைனஸ் ஸ்பீடா, சாரி போட் மைனஸ் ஸ்ட்ரீமா. அதே நேரத்தில் டவுன் ஸ்ட்ரீமில் போட் ப்ளஸ் ஸ்பீடா, அதோடைய சாரி போட் ப்ளஸ் ஸ்ட்ரீம். படகு மற்றும் நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் அவங்களுடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் மைனஸ் ஸ்பீடு. சரிங்களா, சாரி போட் மைனஸ் ஸ்ட்ரீம். அப்போ அதோட மதிப்பு என்ன இருக்கும், 7 - 6. 7 - 6ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ 1ன்றது தான் என்ன, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12 km சமம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும், 12 km. ஒரு ரேஷியோ வந்து 12 km சமம். சரிங்களா, அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமில் போட்டு அப்புறம் ஸ்ட்ரீம் ரெண்டையும் வந்து கூட்ட வேண்டியிருக்குமா ஸ்பீடை. அப்போ கூட்டினீங்க அப்படின்னா 7 + 6 13 பங்கு. அப்போ அது ஒரிஜினல் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும், 13 × 12 km. சரிங்களா, நம்ம அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ போட்டு அப்புறம் ஸ்ட்ரீமோடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும், அப்ஸ்ட்ரீமில் அதோடைய ஸ்பீடு வந்து ரேஷியோவில் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு ரேஷியோன்றது 12 km வந்து சமமாக இருக்குமா, 12 km/h சமமாக இருக்குமா. அப்போது டவுன் ஸ்ட்ரீமில் அதோட ஸ்பீடு 13 பங்கு 13 × 12 km/h சமமாக இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இப்போ அப்ஸ்ட்ரீம்லேயும் ஸ்பீடு தெரியும், டவுன் ஸ்ட்ரீம்லேயும் ஸ்பீடு தெரியும். அவ்வளோதான். நமக்கு டைம் கேட்குறாங்க. டைம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து என்ன வரும், அப்ஸ்ட்ரீமில் டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு, அடுத்து டவுன் ஸ்ட்ரீமில் டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. சரிங்களா, அப்ஸ்ட்ரீமில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 17.7 km. அப்ஸ்ட்ரீமில் அவங்களுடைய ஸ்பீடு எவ்வளவு, 12 ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு எவ்வளவு, 66.3 வகுத்தல் டவுன் ஸ்ட்ரீமில் அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 66.3 வகுத்தல் டவுன் ஸ்ட்ரீமில் அவங்களுடைய ஸ்பீடு 13 வகுத்தல் 13 × 12. சரிங்களா, இது எல்லாத்தையும் சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் 1.9 km, சாரி 1.9 டைம்னு சொல்லி நமக்கு கிடைக்கும், ஹவர் சொல்லி கிடைக்கும். சரிங்களா, இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். மதிப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை எதோட ஒப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் அப்புறம் ஸ்ட்ரீமுடைய ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடுக்கு சமமாக இருக்கும். ஸோ ஒரு பங்கோட மதிப்பு 12 km சமம். அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடோட மதிப்பு 13 பங்கு. ஸோ ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும், 13 × 12. இந்த 13 எப்படி வந்துச்சு அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் என்ன வரும், போட்டு அப்புறம் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடோட கூடுதல். இப்போ 7 + 16 13. அவ்வளோதான். அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம், டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு கண்டுபிடிச்சாங்க. நம்ம டைம் கேட்குறாங்க. ஸோ டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்ற ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ஃபார்மேட் ஃபஸ்ட்டு வரும். இதை சுருக்குனிங்கன்னா
1.9 கிலோமீட்டர் பர் 1.9 ஹவர் சொல்லி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் வந்து 1300 ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்க. அதோடைய ப்ரைஸ் வந்து 35% அதிகமாக வச்சு விற்கிறாங்க. சரிங்களா, குறித்த விலை வந்து 35%, அடக்க விலையோட 35% அதிகமாக வைக்கிறாங்க. இப்போ வந்து அவர் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விலையோட மதிப்பெலாம் நம்ம தேவையில்லை. ஃபஸ்ட்டு சிபி, எம்பி, எஸ்பி. சிபியோட மதிப்பெண்ணா எப்பயுமே 100 தான். அதில் வந்து 35% அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படின்னா அப்போ 135 மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். இந்த மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா, 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கும் போதில் செல்லிங் ப்ரைஸ் நம்ம வந்து கிடைக்குது. சரிங்களா, 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா விற்பனை விலை எவ்வளோ இருக்கும்? 80% இருக்குமா? சரிங்களா, அப்போ 80% பின்னாடி வேணா 4/5. சரிங்களா, அப்போது மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 135 இன்ட்டு 4/5 மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 108ன்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து எஸ்பிக்கு சமம். சரிங்களா, இதுதான் வந்து எஸ்பி. ஸோ சிபி வந்து 100, எஸ்பி வந்து 108. அப்படின்னா எவ்வளோ கூடி இருக்குது? 8 கூடி இருக்குது. இதுலேருந்து 100லேருந்து கூடி இருக்குது. ஸோ இன்ட்டு 100 ஈக்குவல் டு 8% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அடுத்த கொஸ்டின், அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் வில் எ சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் இன் 5 years ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? 5 வருஷத்தில் எந்த வட்டி விகிதத்துக்கு கொடுத்தா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி வந்து கொடுக்கும்பொழுது எந்த வட்டி விகிதத்துக்கு கொடுத்தா அசல் வந்து இரட்டிப்பாகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அசல் வந்து பிரின்சிபல் வந்து பின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அமௌண்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம்? 2Pன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 2 மடங்கு ஆகுதா? அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? பின்னு சொல்லி இருக்குமா? 2க்குள்ள வித்தியாசம் பியா? இது வந்து இன்ட்ரெஸ்டா? அவ்வளோதான். இது அப்படியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா பிக்கு பி அடியாயிரும். சரிங்களா, இது அசலும் வட்டியும் வட்டி பியும் அடியாயிரும். அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 100/5 ஈக்குவல் டு 20% தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்த சுருக்கு சொல்லி கேட்குறாங்கப்பா. சுருக்கு நீங்கள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? -11 சொல்லி வரும். ஸோ -11 + 14 சாரி 13 - 11 சொல்லி வரும். இது ரெண்டே சுருக்குனிங்கன்னா 2 சொல்லி வரும். ஸோ இந்த என்டையர் டேர்மோட மதிப்பு 2 சொல்லி வரும். ஸோ இங்கே -2. ஸோ 14 - 2 ஈக்குவல் டு 12. சரிங்களா, அப்போ இந்த டேர்ம் வரைக்கும் என்ன வரும்? 12 சொல்லி வரும். ஸோ இன்ட்டு 12 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 தடவை போகுமா? ஸோ 12 3 தடவை போகும். அப்போது 8 × 3 24. ஸோ 144/24 ஈக்குவல் டு 6ன்றது தான் ஆன்சர். அடுத்து, த லென்த் ஆஃப் த வெர்டிகல் ராட் அண்ட் இட்ஸ் ஷேடோ ஆர் இந்த ரேஷியோ 2:√12. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் தி எலிவேஷன் இன் த சன். இந்த மாதிரி இந்த கணக்கு போடலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஈஸியாக போடுற மாதிரி சொன்னோம்னா, ஒரு வெர்டிகல் ராட் இருக்குது. சரிங்களா, ஒரு வெர்டிகல் ராட் இருக்குது. அது வந்து சூரியனை பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா, செங்குத்தாக இருக்குது. சரிங்களா, அதோடைய நிழல் வந்து நிழலுக்கும் அதுக்கும் இடையில் உள்ள அந்த வெர்டிகல் ராடுக்கும் அதனுடைய நிழலுக்கும் இருக்கக்கூடிய விகிதம் என்ன பார்த்தீங்கன்னா 2:12 சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த சூரியனை பார்த்தாப்புல இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சரிங்களா ஏறு கோணத்தோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப எளிமை. சரிங்களா, இங்கே 2ன்னு சொல்லியிருக்கு, இங்கே √12 சொல்லியிருக்கு. √12 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2√3 சொல்லி எழுதலாம். அப்போது இதோட விகிதம் என்ன இருக்குது? 2 × √12 2:2√3 சொல்லி மாற்றி எழுதலாமா? அப்போ 2க்கு 2 அடியாயிரும். ஸோ 1:√3 சொல்லியிருக்கு. ஸோ ஆங்கிள் வந்து அப்போ இதோட மதிப்பு 1ன்ற விகிதத்துலையும் இதோட மதிப்பு √3ன்ற விகிதத்துலையும் இருக்குது. அவ்வளோதான், முடிச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரிக்கு எதிரே உள்ள 30 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 1ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா 60 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு வந்து 3ன்னு சொல்லியிருக்கும் ஒரு செங்கோண முக்கோணத்தில். சரிங்களா, செங்கோண முக்கோணத்தில் 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 2ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா, அப்போது 1 இந்த ஆங்கிளுக்கு எதிர் பக்கத்தில் இருக்கிற மதிப்பு என்ன? 1ன்னு சொல்லியிருக்கு. அப்போது இதோட மதிப்பு 30 டிகிரின்றது தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இங்கே செங்கோணம் கோணமா, இது தீட்டாவா, எதிர்பக்கமாக அடுத்துள்ள பக்கம் மட்டும் தான் நமக்கு வந்து மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? tan θ ஈக்குவல் டு 2/√12 சொல்லி வருமா? எதிர்பக்கம் tan θ, இதை tan θன்னு எடுத்தீங்கன்னா எதிர்பக்கம் வகுத்தல் அடுத்துள்ள பக்கம் 2/2√3 ஆட்டி எடுத்தீங்கன்னா 1/√3 சொல்லி. டேனுடைய எந்த டிகிரியோட மதிப்பு 1/√3 சமம் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி தான். சரிங்களா, டேன் 30 டிகிரியோட மதிப்பு தான் 1/√3 சமம். அப்போது தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரின்றது தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா.
ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒன் அப்பான் எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் அப்பான் எக்ஸ் கியூபோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்பான் எக்ஸோட மதிப்பு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் அப்பான் எக்ஸ் கியூபோட மதிப்பு பி கியூப் ப்ளஸ் 3pக்கு சமமாக இருக்கும். ஸோ இங்கே இது வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும், பி கியூப் ப்ளஸ் 3pக்கு சமமாக இருக்கும். ஸோ பி கியூப் 10 கியூபோட மதிப்பு 1000. சரிங்களா, 3 × 10 30, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1030 தான் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ப்பா. ஒரு குக்கு வந்து 8400 ரூபாய்க்கு வந்து சம்பாதிக்கிறார் ஒரு மாதத்தில். சரிங்களா, அவர் வந்து 60% வந்து ஒரு மாதத்தில் செலவழிக்கிறாரு அப்படின்னா ஒரு வருடத்தின் 4/1 மாதத்தில் வந்து அவர் எவ்வளோ சேமிப்பார்ன்றதான் கேள்வி. சரிங்களா, வருடத்தில் 4/1 அப்படின்னா என்ன வரும், மொத்தம் 3 மாதம். சரிங்களா, 3 மாதத்துக்கு அவரோட சேமிப்பு என்னன்றதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் வந்து 100% வச்சுட்டோம்னா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து செலவு வந்து 60%. அப்படின்னா சேவிங்ஸ் என்ன இருக்கும், 40% இருக்குமா. இது 40% எவ்வளவு, ஒரு மாதத்துக்கான சேவிங்ஸ். சரி, நமக்கு என்ன தேவை, 3 மாதத்துக்கான சேவிங்ஸ் தேவை. ஸோ ஒரு மாதத்துக்கான சேவிங்ஸ் எவ்வளவு, ஸோ 100%ன்றது 84 அப்படின்னா 40% மதிப்பு என்ன வரும், 1% மதிப்பு என்ன வரும், 84ன்னு சொல்லி வருமா. சரி, 100%ன்றது 8400 ரூபா அப்படின்னா 1% மதிப்பு என்ன வரும், 84 சொல்லி வரும். அப்போ 40% மதிப்பு 40 × 84, 3 மாதத்துக்கு என்ன வரும், இன்ட்டு 3 சொல்லி வருமா. இது ஒரு மாதத்துக்கான சேவிங்ஸு, அப்போ 3 மாதத்துக்கு இன்ட்டு 3 சொல்லி வரும். இங்கே எல்லாத்தையும் பெருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கவனிங்க, 0ல் இருக்குது. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 0ல் தான் வரும். 0ல் முடிகிற மாதிரி எல்லா ஆப்ஷன்லையும் 0ல் தான் முடியுது. சரிங்களா, அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் அடுத்த யூனிட் டிஜிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 16, 16 3 48, 8ல் முடியணும். ஸோ கடைசி டிஜிட் 0, அதுக்கு முந்தின டிஜிட் 8ல் முடியணும். சரிங்களா, அப்படி முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுதான், 10,080 ஆன்சர். அப்படி போட்டுடலாம், இது பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சுருக்க சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சுருக்குனீங்கன்னா என்ன வரும், கியூப் வந்து 1331 வந்து எதோட கியூப், 11 கியூப். அப்போ 11 கியூப்னா ரூட் கியூப் போட்டு வெளியே எடுத்தீங்கன்னா 11 சொல்லி வரும். நீங்கள் 10,000 √4 வெளியில் எடுத்தீங்கன்னா 10ன்னு சொல்லி வரும். ஸோ 4 சைவர் இருக்குன்னா ரூட் அவுட் வெளியே எடுக்கும் ஒரு சைவர் தான் வரும். ஸோ 10 இருக்கிற பெருக்குனீங்க அப்படின்னா 10 30க்கு 3 தடவை போகும். அடுத்து 3 11 தடவை போகும். 11 அடி ஆயிரும். சரிங்களா, அடுத்து மிச்சம் என்ன இருக்குது, 5ன்றதான் ஆன்சர். அடுத்து ஆகாஷ் வந்து 90,625 ரூபா வந்து 8% வட்டி விகிதத்தில் ஒரு வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டிக்கு விடுறான். அது எப்படி விடுறான்னா அரையாண்டு வட்டி விகிதத்தில் வந்து விடுறான். காம்பவுண்டோட ஹாஃப் இயர் அரையாண்டு வட்டி விகிதத்தில் வந்து கொடுக்குறான். அப்படின்னா அவனுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அரையாண்டு வட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ கொடுத்த டைம் வந்து 2ஆல் பெருக்கிடணும். அப்போ 2 இயர்ஸ், 1 × 2 2 இயர்ஸ்க்கான மதிப்பு பார்க்கணும். ரெண்டாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே 2ஆல் வகுத்துக்கணும். அப்போது 4% தான் வட்டி விகிதம். சரிங்களா, அப்போ 2 வருஷத்துக்கு 4% வட்டி விகிதத்துக்கு நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ பிரின்சிபல் 9,625 ரூபா. ஸோ 4% பின்னாடி வேணா 1/25. சரிங்களா, அப்போது 90,625 × 1/25 இதோட மதிப்பு என்ன வரும், ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த 90,625 ரூபாய்க்கு வந்து 3,625 ரூபா வந்து வட்டியாக கிடைக்கும். சரிங்களா, அது இது 2ஆவது வருஷத்துக்கு இதே சேம் வட்டி தான். சரிங்களா, அந்த பிரின்சிபலுக்கான வட்டி சேம் வட்டி தான். ஆனால் 2ஆவது வருஷம் இந்த வட்டி பிரின்சிபலுக்கான வட்டி அப்புறம் இந்த வட்டிக்கான வட்டியும் கிடைக்குமா. ஸோ இந்த வட்டிக்கான வட்டி அளவு 145 ரூபா வரும். சரிங்களா, அப்போ இது மொத்தமும் 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. சரிங்களா, இதை கூட்டினீங்கன்னா 7,395 ரூபா வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட்டோட மதிப்பு என்ன, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா பிரின்சிபல் 90,625 + 735 98,820 ரூபான்றதான் ஆன்சர். அடுத்து ராபின் வருண் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாலை வந்து 6 நாளில் பெயிண்ட் பண்ணுறாங்க. ராபின் மட்டும் அந்த ஹாலை வந்து 42 நாளில் வந்து பெயிண்ட் பண்ணுறான். அப்படின்னா வருண் எத்தனை நாளில் பெயிண்ட் பண்ணுவான்றதான் கேள்வி. ஸோ ராபினும் வருணும் சேர்ந்து 6 நாளில் பெயிண்ட் பண்ணுறாங்க. ராபின் மட்டும் 42 நாளில் பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து எல்சிஎம் என்ன வரும், 42. ஸோ எஃபிஷியன்சி என்ன வரும், 7 இங்கே 1ன்னு சொல்லி வரும். சரி, வகுத்தீங்கன்னா. சரிங்களா, அப்போது ராகுல் வருண் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட எஃபிஷியன்சி 7, ராபினோட எஃபிஷியன்சி மட்டுமே 1. அப்படின்னா வருணோட எஃபிஷியன்சி என்ன வரும், 7 - 1 = 6ன்றதான் வருணோட எஃபிஷியன்சி. சரிங்களா, வருணோட எஃபிஷியன்சி தெரியும், நமக்கு டோட்டல் ஒர்க் தெரியும். அப்போ வருண் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான் பார்த்தீங்கன்னா டைம் டோட்டல் ஒர்க் 42 வகுத்தாலோட எஃபிஷியன்சி 6 = 7 நாளில் வந்து
அவன் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதில் வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் சொல்லி 3 விதமாக இருக்காங்க. சரிங்களா? அவங்க எல்லாரும் வந்து ஆண்கள் வந்து 20% இருக்காங்க, பெண்கள் வந்து 50%. அடுத்து குழந்தைகள் வந்து மீதி இருக்கவங்களாம் குழந்தைகள் சொல்லிட்டாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து தனித்தனியாக கொடுத்தாங்க. இப்போ ஓவரால் ஆவரேஜ் வெயிட் வந்து அந்த குரூப்பில் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆண்கள் வந்து பெண்கள் வந்து 20%, 50%, அப்போ மிச்சம் வந்து குழந்தைகள் வந்து 30% இருப்பாங்களா? ஸோ வந்து 10 பேர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்கள் வந்து 2 பேர் இருப்பாங்க 20%, பெண்கள் வந்து 5 பேர் இருப்பாங்க, குழந்தைகள் வந்து 3 பேர் இருப்பாங்க மீதி. சரிங்களா? ஸோ மொத்தம் 10. இப்போ ஆவரேஜ் வெயிட் வந்து ஆண்களுக்கு வந்து 45, பெண்களுக்கு 50, குழந்தைகளுக்கு வந்து 50 தான். சரிங்களா? இப்போ ஓவரால் ஆவரேஜ் வெயிட் பார்க்கணும் என்ன பண்ணணும்னா இந்த 3 ஆவரேஜ் வெயிட்லையும், சரிங்களா, அந்த 3 ஆவரேஜ் வெயிட்லையும் காமனாக ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ 45 கிலோன்னு வச்சுக்கலாம். சரி, 45 கிலோ எடுத்துக்கலாம். இருக்குல்ல கம்மியான 45 கிலோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 45 கிலோ நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு இங்கே 0 இருக்குமா? சரி, 45 கிலோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியில் எடுத்தோமா? ஸோ 45 எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு 0. சரிங்களா? இது வந்து இவங்களுடைய மொத்த வேல்யூ. அடுத்து மிச்சம் இங்கே என்ன இருக்குது? 5 கிலோ அதிகமாக இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 5, 5 பேருக்கு 5 கிலோ கூட்டணும். அடுத்துதான் 3 இன்ட்டு 5. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வெயிட். சரிங்களா? ஆவரேஜோட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வெயிட். சரிங்களா? அப்போ இதை கூட்டினீங்கன்னா 45 ஆவரேஜ், 45 கிலோ ஆவரேஜாக இருக்குது, ப்ளஸ் 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 5ன்றது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வெயிட்டு. அது வந்து எத்தனை பேத்துக்கு? 10 பேத்துக்கு வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணும். சரிங்களா? டோட்டல் பர்சன்ஸ் எவ்வளவு? 10 பேர். 10 பேத்துக்கு வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ 45 ப்ளஸ் 40/10 = 49 தான் ஆவரேஜ் வெயிட், அந்த குரூப்போட ஆவரேஜ் வெயிட். அடுத்த கொஸ்டின், ஒரு பேக்கில் வந்து ரெட்டு, க்ரீன் சொல்லி பிங்க்னு சொல்லி 3 டோக்கன் இருக்குது. இதில் ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் உள்ள டோக்கனோட விகிதம் வந்து 7:20. அதே நேரத்தில் பிங்க்குக்கும் ரெட்டுக்கும் உள்ள டோக்கன் விகிதம் 15:12 அப்படின்னா க்ரீனுக்கும் பிங்க்குக்கும் உள்ள டோக்கனோட விகிதம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு, க்ரீன், பிங்க்கு. ரெட்டுக்கும் க்ரீனுக்கு என்ன கொடுத்தாங்க? 7:20 சொல்லி கொடுத்தாங்க ரேஷியோ. அடுத்து பிங்க்குக்கும் ரெட்டுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் வந்து 15, ரெட்டு வந்து 12. சரிங்களா? அவ்வளோ முடிஞ்சு. அப்படி எழுதிக்கோங்க. இங்கே வந்து நம்ம காமனாக இருக்கிறது என்ன? ரெட்டு தான் காமனாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 84 சொல்லி வரும். அப்போ மேலே 7 இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து 12ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ 12ஆல் பெருக்கிங்கன்னா இந்த என்டையர் டேர்மே வந்து பெருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே கீழே 12 இருக்குது, அதை வந்து 7ஆல் பெருக்கணுங்கன்னா 84 எல்சிஎம் வரும். ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்மே வந்து 7ஆல் பெருக்கணும். நமக்கு என்ன தேவை இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்கோம்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? க்ரீன் டு பிங்க் தான் கேட்குறாங்க. ஸோ க்ரீனுக்கும் பிங்க்குக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ க்ரீனுக்கு பிங்க் என்ன வரும்? இந்த 12ஆல் உள்ள கொண்டு போய் பெருக்கணும். 12ஆல் உள்ள கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா க்ரீனோட மதிப்பு 20 × 12 சொல்லி வரும். அதே நேரத்தில் இந்த 7ஆல் உள்ள கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா பிங்கோட மதிப்பு 15 × 7 சொல்லி வரும். அவ்வளோதான். சுருக்குனீங்க அப்படின்னா 3 × 15, 4 × 20. சரிங்களா? அடுத்து 3ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 4 3 12. ஸோ 4 × 4 16:7 ஆன்சர். அவ்வளோதாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்தால் போதுமானது. அலோக், கீதா, சுரேஷ் 3 பேர் வந்து 56,000, 52,000, 69,000 சொல்லி தனித்தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணி. சரிங்களா? இந்த எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து அமௌண்ட் வந்து 76,700 வந்து ப்ராஃபிட், டோட்டலாக ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த டோட்டல் ப்ராஃபிட்டில் 31% வந்து அவங்க வந்து ஒரு சேரிட்டிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, நன்கொடை கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறத வந்து அவங்களுக்கு இடையே வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா சுரேஷோட பங்கு லாபத்தில் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது அலோக்கு, கீதா, சுரேஷ் இவங்க 3 பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு? இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இது சுருக்குனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அடி கொடுத்தீங்கன்னா மொத்தம் வந்து எவ்வளோ பங்கு வரும்னா 177 பங்கு வரும். சரிங்களா? இது வந்து டோட்டல். சரிங்களா? இது வந்து டோட்டல் பங்கு. சரிங்களா? இப்போது அவங்களுக்கு லாபம் எவ்வளவு? 76,700 ரூபாய். ஆனால் அதில் 31% வந்து அவங்க வந்து சேரிட்டி கொடுத்தாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 69% தான் ப்ராஃபிட். இந்த 76,700 ரூபாயில் 69% ப்ராஃபிட் தான் அவங்க கையில் இருக்கும். அதைத்தான் அவங்க வந்து பங்கு கொடுக்கணும். ஸோ அப்போது அவங்கள்ட்ட இருக்கிற மதிப்பு இந்த 177 வந்து எதுக்கு சமமாக பங்கு விடணும் அப்படின்னா 177 எதுக்கு சமமாக இருக்குன்னா 76,700 × 69/100. சரி, 69%க்கு சமமாக இருக்கும். ஸோ 2 0க்கு 2 0 அடி ஆயிரும், 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். சரிங்களா? அப்போது 177ன்றது ஈக்குவல் டு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 767 × 69க்கு சமமாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை? சுரேஷோட பங்கு மட்டும்தான் தேவை. அப்போ ஒரு பங்கோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 767 × 69/177 சொல்லியிருக்கோம். நமக்கு சுரேஷோட பங்கு தான் தேவைன்னா 2 பக்கம் வந்து 69ஆல் பெருக்க வேண்டியதான். ஏன்னா சுரேஷோட பங்கு
69 அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஒரு பங்கோட மதிப்பு இந்த 177 அப்படியே இந்த பக்கம் வகுத்தல போகும். அப்போ 69 பங்கு மதிப்பு இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு 69 பெருக்குனீங்க, கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 20,631. இவ்வளோ பெருசாக டேர்ம் வந்து நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிரும். அது எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். நமக்கு என்ன கேட்குறாங்க, சுரேஷோட மதிப்பு மட்டும்தான் கேட்குறாங்க சரிங்களா. சுரேஷோட ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு 69,000 சரிங்களா. இதோட மதிப்பு வந்து 69ன்னு வச்சுக்கலாம். இது வந்து எதோட மதிப்பு அப்படின்னா 23 × 3 3க்கு சமமாக இருக்கும் சரிங்களா. அதை பிரிச்சிங்க அப்படின்னா 23 × 3க்கு சமமாக இருக்கும். ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 23 அப்புறம் 3ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணாக தான் இருக்கும் சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணம் எதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கல. இது வந்து 3ஆல் வகுப்படாது, இதுவும் 3ஆல் வகுப்படாது சரிங்களா. அவ்வளோதான். நம்ம வந்து 50% வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டும் வராதுன்னு சொல்லி. இப்போ மீதி 50%ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் இந்த நம்பர் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வந்து 23ஆல் வகுப்படக்கூடியது. என்ன பண்ண போறீங்க, டேரெக்டாக 23ஆல் இது எல்லாத்தையும் பெருக்கி நீங்கள் வகுக்கிறதுக்கு இதில் ஏதாச்சும் இந்த 2 நம்பர் கிடையாது தெரியும். மீதி இருக்கிற 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து 23ஆல் வகுத்துருங்க சரிங்களா. வகுத்தா அந்த எண் முழுமையாக வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் ஆன்சர். வகுப்படலை அப்படின்னா மீதி இருக்கிற இன்னொரு நம்பர் தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இந்த நம்பரை வந்து வகுத்துறீங்க, 23ஆல் வகுப்படலை அப்படின்னா இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதுதான் டைமிங் வந்து மிச்சம் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து இந்த மார்க் எடுத்திருக்காங்க சரிங்களா. அவங்களுடைய ரேஞ்ச் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ரேஞ்சுனா என்ன, வீச்சுனா என்ன, ஹையஸ்ட் மார்க்கு ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ, அதுதான் வந்து ரேஞ்ச். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் புள்ளியல் கணக்கு. ஸோ இங்கே ஹையஸ்ட் ரேஞ்ச் அளவு 80, லோவஸ்ட் ரேஞ்ச் அளவு 45, இது ரெண்டுக்குள்ள வித்தியாச அளவு 35ன்றதான் இந்த டேர்ம்னுடைய ரேஞ்ச். அடுத்து ஒரு கூம்பு வடிவ பாத்திரம், அதனுடைய அடிப்பாகத்துடைய ஆரம் வந்து 31 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, அதனுடைய உயரம் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. இதுல வந்து தண்ணீர் ஊற்றும் பொழுது 3ல் 2 பங்கு வந்து நிரம்பியிருக்கான். அப்படின்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் இன் தி வெசல். 3ல் 2 பங்கு வந்து தண்ணீர் நிரம்பியிருக்கு சரிங்களா. இந்த பகுதி முழுக்க தண்ணீரால் நிரம்பிய பகுதின்னு வச்சுக்கோங்க. இதோடைய பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. கூம்போடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, 1/3/r²h சரிங்களா. கூம்பனுடைய பரப்பளவு ஃபார்முலா 1/3/r²h. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3ல் 2 பங்கு தான் நிரம்பி இருக்கு, அதனுடைய பரப்பளவு தான் கேட்குறாங்க. ஸோ 2/2/3 இன்ட்டு வால்யூம்ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ அப்படி போட்டிங்கன்னா 2/3 × 1/3 இன்ட்டு பை, இங்கே எல்லாத்துலையும் பை இருக்குது, பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு 31. ஆரத்தோட மதிப்பு என்ன 31 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. 31 × 31 r² இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 45. ஸோ 3 9 9 45. ஸோ பெருக்க 35², 31² 961, 2 × 10, 2 × 5 10. ஸோ 9610 பைன்றதான் ஆன்சர் சரிங்களா. 9610 பை அப்படின்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்டர் வந்து 4 சாக்லேட் வந்து ₹1 வந்து விற்கிறார் சரிங்களா. அப்படி விற்கும்போது அவருக்கு வந்து 100% லாபம் கிடைக்குது அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ₹1 வந்து எத்தனை சாக்லேட் வந்து வாங்கியிருப்பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஸ்பியோட மதிப்பு இங்கே என்ன, 100% கெயின்றதுனால எஸ்பியோட மதிப்பு ப்ராஃபிட் வந்து 100%, அப்போது விற்பனை விலை வந்து 200% இருக்கும். இப்போ 4 சாக்லேட் வந்து ₹1 விற்கிறார். ஒரு சாக்லேட் வந்து ₹1 1/4ன்னு சொல்லி இருக்குமா அது விலை. இதோட மதிப்பு அளவு 200% சமம். நமக்கு என்ன தேவை, 100% தேவை. ஸோ 2 பக்கம் 2ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா 1/8. ஸோ ₹1 வந்து 8 சாக்லேட் வந்து அவர் வந்து வாங்கியிருப்பார் சரிங்களா. ₹1 8 சாக்லேட் வந்து அவர் வந்து வாங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின், அரவிந்த் வந்து அவனோட வயசு வந்து இப்போது 40, ஆஷாவோட வயசு 25 அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அரவிந்தோட வயசு வந்து ஆஷாவோட வயசை போல 4 மடங்காக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அரவிந்த் ஆஷா இவங்க 2 பேரோட வயசுடைய தற்போதைய வயது என்ன 40 25 சரிங்களா. அப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா, x இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 4:1 சொல்லி அவங்களோட வயசோட விகிதம் இருக்குன்றதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து சுருக்குனிங்க அப்படின்னா இதோட விகிதம் என்ன வரும், 8:5 சொல்லி வரும். 5 அப்படி எடுத்திங்கன்னா. ஸோ இதுக்கு 2க்கு இடையில வித்தியாசம் 3. அதே மாதிரி நமக்கு தேவையான ரேஷியோடைய வித்தியாசம் வந்து 3. ஸோ 2 சமமாக தான் இருக்குது. அப்போது இது 2க்குள்ள வித்தியாசம் என்ன பாருங்கள், அரவிந்துக்கும் ஸோ இப்போ இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம் பங்கு 4 பங்கு. இங்கே வந்து அதே மாதிரி 4 பங்கு தான்.
நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 5ஆல் வகுத்து இருக்கோமா, 5ஆல் வகுத்து தானே இந்த ரேஷியோ கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு இந்த 4 வந்து 5ஆல் பெருக்கினீங்கன்னா அந்த இடைவெளி வருடங்கள் வந்து எத்தனை தெரிஞ்சிடும். ஈக்குவல் டு 4 × 5 20 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இவங்களுடைய ஆவரேஜ் கேட்டுட்டு இருக்காங்கப்பா. இது எல்லாத்தையும் கூட்டி 5 பேரோட ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. 5 பீப்புளோட ஆவரேஜ் 5ஆல் வகுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 34 சொல்லி கிடைக்கும். அடுத்ததாக ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் வந்து 2 கேண்டிடேட் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. அதில் ஒரு கேண்டிடேட் வந்து 48% ஓட்டு வாங்குறாரு. 48% ஓட்டு வாங்கியிருந்தாலும் 756 ஓட்டில் வந்து அவர் வந்து தோற்று போயிடுறாரு. சரிங்களா? அப்படின்னா எத்தனை ஓட்டு டோட்டலாக வந்து போலாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஓட்டோட மதிப்பு என்ன இருக்கும், 100% இருக்கும். இவர் வாங்கினது எவ்வளவு, 48%. இவர் வந்து தோத்துட்டார். அப்போ ஜெயிச்சர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாரு, 52% வாங்கியிருப்பாரா. ஸோ இப்போ இது இவங்க ரெண்டு கடையில் வித்தியாசம் தானே 4%. இதோட மதிப்பு தானே 756 ரூபாயா இருக்கும், 756 ஓட்டாக இருக்கும். ஸோ 4%ஓட மதிப்பு 756 அப்படின்னா 100% மதிப்பு 18,900 தான் ஆன்சர். அடுத்தது ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் வந்து 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நான் இருக்கு. அதுக்கு வந்து செங்குத்தா and the perpendicular distance from the center of the circle to the chord. சரிங்களா? அந்த நானுடைய மதிப்பு வந்து ஒரு வட்டம் இருக்கு. சரிங்களா? ஒரு வட்டம் இருக்கு. அதில் வந்து ஏபின்னு சொல்லி ஒரு நான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த கோடினுடைய மதிப்பு 12 சென்டிமீட்டர். சரிங்களா? அது வட்டத்தோட மையத்தில் வந்து இந்த கோடுக்கு வரையக்கூடிய குத்து கோடுடைய தூரம் வந்து எவ்வளவுனா 5 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க, ஓஏயோட மதிப்பு அல்லது ஓபியோட மதிப்பு. இந்த டோட்டல் லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வந்து செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து 2 சமமாக பிரிக்குமா. அப்போ இது 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்குமா. ஏஎம்மோட மதிப்பு 6 சென்டிமீட்டர், அடுத்து எம்பியோட மதிப்பு 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்குமா. அவ்வளோதான். இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு சமமா, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு சமமா. அப்போது எதிர்பக்கத்தோட மதிப்பு 5, அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு 6 அப்படின்னா கர்ணத்தோட மதிப்பு தானே நமக்கு கேட்குறாங்க. அதுதானே வந்து ஆரம், வட்டத்தோடைய ஆரம். அப்போ √5² + 6², இதோட மதிப்பு என்ன வரும், √61 சொல்லி வரும். ஸோ √61 வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 7² அப்புறம் 8² இடையில வந்து இருக்கும். சரிங்களா? 61 இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √, வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்படின்னா 61 சொல்லி வரும். 7² மதிப்பு 49, 8² மதிப்பு 64. ஸோ அப்போ 7க்கும் 8க்கும் இடையில உள்ள மதிப்பு தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் 7.81 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக ஒரு கோலம் இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்துட்டோம் போலையே சார். ஒரு கோலம் இருக்கு. சரிங்களா? 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோலம் ஒன்று இருக்கு. அந்த கோலத்தை உருக்கி அதை போல சின்ன சின்ன கோலமாக 125 சின்ன சின்ன கோலமாக உருவாக்குனதுக்கப்புறம் இப்போ அந்த பெரிய கோலத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் அந்த சிறிய கோலம் இருக்கு இல்லையா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா போல் அந்த சிறிய கோலத்தை போல் ஆறு எண்ணிக்கை உள்ள சிறிய கோலங்களுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும், சரிங்களா, வளைபரப்புக்கும் உள்ள விகிதம் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய கோலத்தை உருக்கி சின்ன கோலமாக மாத்திரம் அப்படின்னா இது ரெண்டுனுடைய பரப்பளவும் சேமாக இருக்குமா. ஸோ வால்யூம் ஆஃப் லார்ஜ் ஸ்பியர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்பியருக்கு சமமாக இருக்குமா. அவ்வளோதான். அப்போ வால்யூமோட கோலத்தினுடைய கொள்ளளவுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 πr3. ஸோ 4/3 × π × ஆரம் எவ்வளவு 10 சென்டிமீட்டர். ஸோ 10 கியூப். அடுத்து இங்கே எத்தனை 125 சிறிய கோலங்களாக அதை மாற்றினாங்க. சரிங்களா? அப்போ 125 × 4/3 × πr3. ஸோ அப்போ r3 மதிப்பு என்ன வரும், இது அப்படியே கொண்டு போய் 125 எப்படி எழுதலாம், 5 × 5 × 5 சொல்லி எழுதலாம். ஸோ அடி எடுத்தீங்கன்னா 2 கியூப்னு வரும். ஸோ அப்போ சிறிய கோலத்துடைய ஆரம் வந்து என்ன, 2 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த பெரிய கோலத்தினுடைய வளைபரப்பு, அதுக்கடுத்து சிறிய கோலத்தை ஆறு சிறிய கோலங்களுடைய வளைபரப்புடைய விகிதம் கேட்குறாங்க. சரிங்களா? பெரிய கோலத்தோட பரப்பளவு 4/r². வளைபரப்புடைய ஃபார்முலா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4/r². சரிங்களா? இங்கே 6 × 4/r². அப்போது 4/யும் அடியாயிரும். சரிங்களா? மிச்சம் என்ன இருக்குது, r². இங்கே 6 × r². ஸோ இங்கே ஆரத்தோட மதிப்பு என்ன, 10² × r இங்கே சின்ன குளத்துடைய ஆரம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா 2² அடி எடுத்திங்க அப்படின்னா 100 × r × 4 இதோட மதிப்பு 25 × rன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்து கடைசியாக சூப்பர் கணக்குப்பா. Sum and the product of the roots of the quadrilateral equation are 4 - 3√2 and -28 respectively. Then find the quadratic equation.
ஒரு இருபடி சமன்பாடுடைய சரியா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய மூலங்களுடைய கூடுதல் மற்றும் பெருக்கல் பலனுடைய மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. மூலங்களுடைய கூடுதல் அப்புறம் மூலங்களுடைய பெருக்கல் பலன் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா அந்த இருபடி சமன்பாடு ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ பெருக்கல் பலன் என்ன இருக்குது x² மைனஸ் ரெண்டு மூலங்களோட கூடுதல் என்ன 4 மைனஸ் 3√2x மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா மூலங்களுடைய பெருக்கல் பலன் மதிப்பு என்ன -28 கொடுத்தாங்க. ஸோ -28 = 0. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.